இதயம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதியை தான் காட்டுறாங்க. ஆதி வந்து கோயிலில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து இது எல்லாத்தையும் நினச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பாரதி கடைசியில் நம்மளை ஏமாத்திட்டாலா என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு பாரதி தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு சித்தி சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. பாரதி என்கிட்ட ஏன் எல்லா விஷயத்தையும் மறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே நினச்சிட்டு இருக்கவோ, அப்போ பவானி சித்தி சொன்னது உண்மைதானா, பாரதியால தான் எங்கள் அம்மா கதை முடிஞ்சனால தான் பாரதி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டாங்களா சொல்லாம அப்படின்னு இப்படியே ஆதிக்குள்ளேயே பல கேள்விகள் வந்து ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கவும் அதை நினைச்சு ஆதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா பவானி வந்து இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். ஆதி நம்ம சொல்றத நம்பினதுனாலதான் அவன் வந்து பாரதியோட பேச்சை கூட கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான். அது மட்டும் இல்லாம சாரதா சொன்ன மாதிரிக்கு பாரதியால நம்மளுக்கு எந்தவித ஆபத்து வந்துடக்கூடாது, அதுக்கு நம்ம வேற மாதிரிக்கு வந்து ஒரு கதையை கட்ட வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா நேராக பாரதி இருக்கிற அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ பாரதி கிட்ட அவங்க கூப்பிடவும் அவங்களும் வந்து இப்போ எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எதுக்காகவா, ஆதியோட அம்மா நிலைமைக்கு காரணம் நீ தானே, அதனால தான் உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு அதிகாரியை காட்டவும் அவங்கள பார்த்ததுமே பாரதி வந்து அதிர்ச்சடைகிறாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை நீ சொல்லக்கூடாது பாரதி, அவங்க விசாரிக்க தோரணையில விசாரிப்பாங்க, அப்போ எல்லா உண்மையும் வெளியே வரும், என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே பாரதியோட பாட்டியோ ஆதித்யோ தமிழ் எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து பாரதி அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணலை, தயவு செய்து அவங்களை கூட்டிட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கவும் அப்போ பாரதி வந்து சொல்றாங்க, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, ஆதிக்கு ஃபோன் பண்ணுனா கண்டிப்பா என்ன ஆதி வந்து காப்பாத்துவார் அப்படிங்கவோ இதை கேட்டுட்டு இருக்கிற பவானி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆதி வந்து உன்னை காப்பாத்திடுவானா, கண்டிப்பா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவளை கூட்டிட்டு போங்க அப்படிங்கும் போதே அப்போ ஆதிக்கு ஃபோன் பண்றதுக்காக இருக்கும்போது ஃபோனையும் வந்து பிடுங்கி வச்சுக்கிட்டுதாங்க. இதனால பார்த்தோம்னா என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்தது பார்க்கும்போது இவங்க பாரதியோட பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து எப்படியாவது நம்ம பாரதியை காப்பாற்றணும், ஆதி வரை எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ தமிழும் ஆதித்யாவும் வந்து அவங்க ஆதிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ ஆதித்யா வந்து அப்பா இந்த மாதிரிக்கு அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு எல்லா உண்மையை சொல்லவே இது கேட்டதுமே ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பா உண்மையிலே வந்து அம்மா எந்த தப்புமே பண்ணலப்பா, எங்களுக்கு நீங்க ரெண்டு பேருமே வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆதித்யா வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கவோ இதை கேட்டதுமே ஆதி வந்து நீ கவலைப்படாத ஆதி, இப்போ கொஞ்ச நேரத்துல அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வைக்கவும் அடுத்தது அங்க பார்த்தோம்னா பாரதி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. அப்போ வந்து பாரதி மேல ஒரு ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் வந்து அவங்க பவானி கொடுக்கவும் நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டேன், இதை வச்சு இவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த பார்த்தோம்னா ஆதி இங்க வந்துருந்தாங்க. நிறுத்துங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பவானி திரும்பி பாக்குறாங்க. அப்ப பார்த்தோம்னா ஆதி வந்துருவோம், இவன் இப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பவானிக்கு குழப்பமா இருக்கும்போது இப்ப வந்து பாரதி நினைக்கிறாங்க நம்மள ஆதி காப்பாத்துறதுக்காக வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே ஆதி வந்து சொல்றாங்க, சித்தி நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கிறீங்க, இப்ப எதுக்காக பாரதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படிங்கும் போது எல்லாம் வந்து உங்க அம்மாவுக்காக தான், உங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணம் இவ தானே, அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படிங்கும்போது நீங்க என்ன திடீர்னு இப்ப மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இத்தனை வருஷத்துக்கு இல்லாம, அது மட்டும் இல்லாம இதை வந்து பாரதி செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பவானி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அது சொல்லிட்டு இருக்கிற, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது இது வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாம பாரதி மேல இந்த மாதிரிக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை, அப்படியே கொடுக்கறதா இருந்தாலும் நான் தான் செய்யணுமே தவிர நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பாரதியை அவங்க விட்டுருதாங்க. இங்க பார்த்தோம்னா பவானி வந்து நினைக்கிறாங்க, என்னது நம்ம எப்படியாவது பாரதியை உள்ளத்திலிடலாம், நிரந்தரமா இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இதா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஆதி வந்து கடைசி நேரத்துல அப்படி தடுத்து நிறுத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது ஆதி வந்து பாரதி அழைச்சிட்டு வராங்க. இங்க பாருங்க பாரதி, என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் நீங்க எந்த விஷயத்தையும் நீங்க சொல்லவே இல்லை, நீங்க உண்மை சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஏதாவது நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ வந்து பாரதி சொல்றாங்க, உங்க சித்தி பவானி நல்லவங்க கிடையாது, சொல்லப்போனக்கு இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான் அப்படிங்கும் போதே நீங்க ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து பாரதி வந்து எங்கிட்ட ஆதாரம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எங்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு திடீர்னு அவங்க பாரதி சொல்றாங்க. என்ன ஆதாரம் சொல்லி கேட்கும் போது துரைதான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ஆதி வந்து பாரதியை பாக்குறாங்க. ஆமா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு இந்த பவானி தான் காரணங்கிறதுக்கு துரை கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே வந்து அவங்க ஆதி வந்து பாரதியை பார்க்கும்போது பாரதிக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அடுத்தது இங்க பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் வந்து நேரா வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே பவானி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா சித்தி எங்க அம்மாவோட கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களே, எனக்கு உண்மையை சொல்லுங்க அப்படிங்கும் போது என்ன ஆதி இப்படி பேசிட்டு இருக்கிற, நான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம்ல, உங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணமே இந்த பாரதி தான் அப்படின்னு சொல்லிட்டோம்ல அப்படிங்கும் போது இப்ப மித்ரா சுதாகர்னு எல்லாருமே இருக்கவோ அப்ப இதுதான் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கிறது சரி, ஆனா பாரதி தான் காரணங்கிறதுக்கு ஆதாரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து அவங்க பவானி வந்து சொல்றாங்க, ஏன் அது ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கவும்
நீங்க இன்னும் உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப பவானி பாக்குறாங்க. ஆனா நான் ஒரு ஆதாரத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறேன், அதை நீங்க பாக்குறீங்களா அப்படிங்கும் போது இவ என்னத்த ஆதாரத்தை கொண்டுட்டு வந்துட போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ரொம்பவே மெத்தனமா அவங்க பார்க்கவும், அடுத்தது துரை அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது துரை வராங்க. துரையை பார்த்ததுமே வந்து மித்ராவும் பவானி சுதாகர் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது இவன் வந்திருக்கிறான் துரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், துரையை பார்த்ததுமே இவங்களுக்கு கை கால்லாம் அப்படின்னு நடுக்கம் கொடுத்துருது. இதை பார்த்துட்டு இருக்கிற பாரதி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப பாரதி வந்து நினைக்கிறாங்க, உங்க எல்லாருக்கும் முடிவு கட்டியாச்சுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ உடனே பார்த்தோம்னா வந்து அவங்க ஆதி வந்து சொல்றாங்க, இப்ப துரைய ஆதாரமா கூட்டிட்டு வந்திருக்கிறேன்னு இப்ப மாதிரி நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்ப மித்ராவுக்கு ஒன்னும் புரியல. ஐயோ நம்ம எல்லாருக்கும் வசமா மாட்டிக்கிட்டோம் போலுக்கு, இவ்வளவு நாள வந்து நான் மட்டும்தான் வந்து ஏதோ பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாரு. பவானி மடம் தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிறது. இப்ப துரை வந்து எல்லாத்தையும் ஆதாரத்தோட அவன் நிரூபிக்க போறான், அவ்வளவுதான், நம்ம கதை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கவும், உடனே வந்து பார்த்தோம்னா பவானி வந்து இது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து பார்த்தோம்னா துரை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே பவானி வந்து இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு, இங்க பாரு ஆதி, இந்த பாரதி தான் ஏதோ பண்ணி இவனை கூட்டிட்டு வந்திருக்கிறா, இவனை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன சித்தி இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இப்ப அவர் ஒரு வீடியோ ஆதாரம் காட்டுவாரு, அப்போ உங்களுடைய வேலை எல்லாமே தெரிஞ்சிடும், உங்களுக்கு அவரை தெரியுதா தெரியலையாங்கிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது துரை என்ன பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா துரை வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத பவானி வந்து ஐயோ வசமா இப்ப நம்ம ஆதிக்கிட்ட சிக்கிக்கிட்டோமே, இது எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா செயல்பட்டது நான் தானு, அது மட்டும் இல்லாம இவனுடைய அம்மாவும் இப்ப என்கிட்ட தான் இருக்கிறாங்க, இப்ப என்ன பண்றதுக்கு, இப்ப சாரதாவோட கதையை வந்து பாரதி முடிச்சுட்டான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இவனை நம்ப வச்சிருக்கிறோம், ஆனா சாரதா உயிரோட தான் இருக்கிறா, அதுவும் நம்ம கிட்ட இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயம்லாம் வந்து இப்ப உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்க போதோ தெரியல, இப்ப வசமா நம்ம மாட்டிக்கிட்டோமே, இவன் வீடியோ ஆதாரத்தை காட்டி இவன் வந்து நம்மளை வந்து சிக்க வச்சுட்டான்னு இப்ப என்ன பண்றதுக்கு, இவங்கிட்ட தப்பிக்கணுமேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பவானி வந்து இப்படி அவங்களுக்குள்ள பல எண்ணங்கள் வரவோ, அப்ப ஆதி வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், உங்களை எவ்வளவு தூரம் நான் நல்லவன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு சொத்து தானே வேணும், அது நீங்க என்கிட்ட நேரடியா கேட்டிருந்தா கூட நான் தந்திருப்பேன், ஆனா இந்த அளவுக்கு நீங்க போவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையில சொல்ல போனாக்கி எங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது கேட்டதுமே வந்து பவானி ஒரு கட்டத்துல நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் ஆதாரம்லாம் கிடைச்சு போச்சுத, எங்க அம்மாவோட கதை முடிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப பவானி பார்த்தோம்னா ஆவேசமா சொல்றாங்க, ஆமா ஆதி நான் தான் காரணம், உங்க அம்மாவோட கதை முடியவே இல்லை, இன்னும் உங்க அம்மா உயிரோட தான் என்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே இவங்க எல்லாருக்கும் அப்படியே ஷாக்கிங் ஆகுது, ஆதி பாரதி எல்லாருக்குமே. ஏன்னா சாரதாவோட கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு அதுவும் நம்மளால முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில தான் வந்து பார்த்தோம்னா பாரதி வந்து இதனால் வரைக்கும் ஆதியை பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனா நம்ம காரணமே கிடையாது, அத்தையும் உயிரோட தான் இருக்கிறாங்க, அதுவும் இவ கஸ்டடியில இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மை வந்து தெரிஞ்சதுமே என்ன நடக்குதுன்னு தெரியல. அடுத்தது ஆதி பார்த்தோம்னா இதை கொஞ்சமா எதிர்பார்க்காத, தன்னுடைய அம்மா ஒன்னு கஸ்டடியில இருக்கிறாங்களா, சொத்துக்காக இப்படி எங்க அம்மாவை இத்தனை வருஷமா நீ மறைச்சு வச்சு இப்படி கஷ்டப்படுத்திருக்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஆவேசமா ஆதி இறங்குறாங்க. இதனால அடுத்தது என்ன நடக்க போகுது, இந்த கதையை முடிக்க போறாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுது, சாரதாவை இவங்க கிட்ட இருந்து அதாவது பவானி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.